வணக்கங்க. இது எபிசோட் 4. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேதர், அதாவது மத்மகேஸ்வர் கிளம்பியாச்சு. நம்ம 5 கேதர்கள்ல நம்மளோட ஜேர்னியை வந்து மத்மகேஸ்வர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ உக்கீமத்ல இருந்து நம்ம ரான்சி போயிட்டு, அந்த ரான்சி தான் மத்மகேஸ்வரோட அடிவாரம் மாதிரி. அங்க இருந்து தான் நம்ம ட்ரெக்கிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ காலையில 8 மணி நம்ம கேபுக்காக போய் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா ரான்சி வந்து 12 கிலோமீட்டரோ 22 கிலோமீட்டரோ உக்கீமத்துல இருந்து. பெருசா யாரும் போக மாட்டாங்க. இந்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆளுக தான் இருப்பாங்க. இப்போ கேதார்நாத்தாக இருந்தீங்கன்னா அப்படியே அடைச்சிக்கிட்டு போவோம். ஸோ அந்த 5 கேதார்நாத் தான் அதிகமாக போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துங்நாத் போவாங்க. மத்மகேஸ்வர், கல்பேஸ்வர், ருத்ரநாத் இந்த 3 கேதருக்கும் வந்து அதிகமான ஆட்கள் வந்து போக மாட்டாங்க. ஸோ அந்த மலைகளுக்கெல்லாம் போகிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் வண்டி கிடைக்கிறது இந்த மாதிரிலாம் கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிடுங்க. நாங்கள் 8 o'clock கிளம்பிட்டோம். ஏன்னா 8 o'clock தான் இங்கே வண்டி, ஃபர்ஸ்ட் வண்டியே 8 மணிக்கு தான் எடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நாங்கள் வண்டி தேட போய் 9 மணிக்கு தான் எடுத்தாங்க. அங்க கூட ரிவர் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஜாமுக்கு ரீசன் என்னன்னா, அங்கே லேண்ட்ஸ்லைட் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் வந்து ஒரு பாப்பாவை பார்த்தோம். அவள் எங்கள் கேப்ல தான் வந்தா. பேசுறது மட்டும் கேளுங்களேன். She looks pretty, right? Why? You're prettier than me, so I think that. No. Like, we are same. Yeah. You look like me actually. I just thought that you are from South India. And schools also, they have the same name. You said some Saraswati, right? So even in Tamil Nadu, we have school names in that. That's why I asked you. Do you still study in school? No, I got married and the person who came with me is my husband. I have a child, 6 years old. He is studying first standard. Oh, good. I have a kid like you. This is my sister. Oh, okay. Hi. என்ன இப்போ இங்க வந்து கார்லாம் நின்றுச்சு. இது வந்து டெய்லியுமே ஆக்சுவலி இந்த ஜேர்னி ஃபுல்லாமே அந்த பாப்பா வந்து எங்க கூட மத்மகேஸ்வரும் வந்தா, துங்நாத்தும் வந்தா. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஒரு சாமியை பார்த்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, அங்கதான் அந்த லேண்ட் ஸ்லைட் ஆகி கீழே நிறைய கல்லா இருக்கு. இங்க நாங்க வந்து நிறுத்துறப்போ வண்டி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க. இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ப்ளூ கலர் அந்த ரோப் மாதிரி நடுவுல கட்டி விட்டு. இந்த இது எதுக்குன்னா, அப்ப டெய்லியும் வந்து அதை பாக்குறதுக்காக ஒரு 2 பேர் வந்து இருப்பாங்களாமா. அதை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை ப்ராப்பரா ரெடி பண்றதுக்கு அங்க யாரோ ஒருத்தர் வந்து ஆள் போட்டு அவங்க பாத்துக்கிறாங்க. ஸோ இப்ப வந்து அந்த ரூட்டை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கல்லும் இதுமா கிடக்கும். ஸோ இப்படிதான் ரூட் இருக்கும். உக்கீமத்துல இருந்து ரான்சி போற வரைக்குமே இந்த மண்ணு தடமா தான் இருக்கும். அந்த 12 கிலோமீட்டரோ 22 கிலோமீட்டரோ நினைக்கிறேன். அது வரைக்கும் ரான்சி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ரொம்ப பெரிய நல்ல ரோடெல்லாம் இருக்காது. பாதி வரை இப்படி இருக்கும், பாதி ரோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஹோல் ஜேர்னியுமே இருக்கும் ரான்சி வரைக்கும். நீங்க காலையில லேட்டா, ஏன்னா நாங்க வந்து மத்மகேஸ்வர்ல போயிட்டு ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கே 12:45 1 மணி ஆயிருச்சு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கே. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா நைட்டுக்குள்ள போக முடியாது. ஸோ அதனால நிறைய எங்களுக்கு டிலே ஆச்சு. நீங்க வந்து உக்கீமத்து போயிட்டு நான் சொன்ன மாதிரி லாக்கர்ல லக்கேஜை வச்சுட்டு ரான்சி போயிருங்க நைட்டே. ரான்சி ஒன்றும் பெரிய ஊர் கிடையாது. ஒரு 4-5 வீடு, சும்மா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஸோ ரான்சி போயிட்டு ரான்சியில வந்து நைட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க. அப்போ ரான்சியில ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 6 மணிக்கே உங்களோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டு வந்து மேலே மத்மகேஸ்வர் கோயிலுக்கே போயிடலாம். நீங்க அங்க போய் ஸ்டே பண்ணிக்கலாம். அங்க ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, அங்க போய் ஸ்டே பண்ணிக்கலாம். மத்மகேஸ்வர் அந்த ரான்சில இருந்து மத்மகேஸ்வர் போறக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஊரோ 3 ஊரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஊர் வந்து பாத்தீங்கன்னா கவுந்தர்னு சொல்லுவாங்க. ரான்சில இருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர்ல கவுந்தர், ஒரு 20 வீட்டுக்கு பக்கம் இருக்கும் அங்க. அதுதான் கொஞ்சம் பெரிய ஊர். அதை விட்டு தாண்டி போனா ஒரு 2 ஊர் இருக்கு. ஒரு ஊர்ல வந்து ஒரு 2 வீடு, இன்னொரு ஊர்ல வந்து ஒரே வீடு தான் இருக்கு.
அதை தாண்டினோடனையும் மத்மகேஸ்வர். நாங்கள் வந்து இதில் இந்த 2வது ஊரில் தான் ஸ்டே பண்ணோம். எனக்கு அந்த பேர் ரொம்ப நாள் ஆனதுனால மறந்துருச்சு. ஸோ இடையில வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறக்கு இடம் இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நாங்கள் போனப்பவே எங்களுக்கு வந்து இடம் கிடைக்கல. நாங்கள் வந்து நைட்டுக்குள்ளே எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். பட் ஆனால் எங்களால் போக முடியல. அது ஏன்னா நாங்கள் 1 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். 15 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4 மணிக்குள்ளேயே 4 மணி நேரம் 5 மணி நேரத்துலேயே 15 கிலோமீட்டர் போயிட்டோம். ஸோ மேப்ஸ் பார்த்தப்போ 15 கிலோமீட்டர், இன்னும் மிச்சம் ஒரு 6-7 கிலோமீட்டர் தானே, அப்போ ஈஸியாக நாங்கள் போயிடலாம்னு நினச்சோம். ஆனால் மத்மகேஸ்வரை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி 6 கிலோமீட்டரும் 7 கிலோமீட்டரும் ஏறுறதுக்கு உங்களுக்கு 7 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 16 கிலோமீட்டர் பக்கம் ஒரு ரேஞ்ச் இருக்குது வந்து பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு பெரிய ஸ்டீப்பான ரூட்டாக இருக்காது. பட் அந்த கடைசி 6 கிலோமீட்டர் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ஏறுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் எடுத்துக்கும். நாங்கள் ஒரு 4:30 வாக்கில் வந்து கவுந்தரை தாண்டி மேலே போயிட்டுருக்கிறப்பவே ஒருத்தர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து ஒன்று கவுந்தரில் போயிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வந்து மேலே போய் ஒரு கிராமம் இருக்குது அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, பட் உங்கள் ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணாதீங்க, சீக்கிரம் இருட்டாயிரும்னு சொன்னார். நாங்கள் வந்து இல்லை கண்டிப்பாக நம்ம போயே தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பித்து ஒரு 1/2 மணி நேரத்துலேயே ஒரு மணி 5 வாக்குலேயே நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு டீ கடை அண்ணாவை பார்த்தோம். அவர் வந்து இங்கே இந்த மாதிரி பனி கரடி, அந்த மாதிரி பனி சிறுத்தை, அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் பில்கிரிம்ஸை வந்து இது வரைக்கும் அட்டாக் பண்ணது கிடையாது. ஆனாலும் நீங்கள் போகிறனா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்ககிட்ட வந்து ஹெட் லேம்போ எதுவுமே இல்லை. அதே மாதிரி நடக்கிற ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மலை இது இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஸ்டீப்பாக இருக்கும். உங்களுக்கு பெரிய ரோடோட வித்தெல்லாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அந்த நடப்பாதையோட வித்தெல்லாம் நேரோவாக தான் இருக்கும். அது நம்ம ஒழுங்காகவும் நடக்கணும். அதனால எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு போகிறக்கே என்னால் முடியல. ஸோ நாங்கள் அந்த கவுந்தரை தாண்டி இருக்கிற 2வது ஊரில் தான் நைட்டு ஸ்டே பண்ணோம். எங்களுக்கு ரூம் கிடைக்கல. ரூம் கிடைக்காததுனால அங்கே இருந்தவங்க அவங்களோட பெட்ரூமை வெக்கேட் பண்ணி எங்களுக்கு ஒரு நாள் நைட்டுக்கு அங்கே இருக்க வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ஒன்று ஏர்லி மார்னிங் கிளம்பி மத்மகேஸ்வரில் ஸ்டே பண்ணுற மாதிரி போயிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உக்கிமத்துலேருந்து நேரமே கிளம்புனீங்கன்னா கவுந்தர்லேயே இப்போ எங்களை நேரமே கிளம்பி வந்து ராஞ்சியிலேருந்து போனீங்கன்னா நீங்கள் சாயங்காலம் கவுந்தர் போவீங்க. கவுந்தர்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் மேலே போயிட்டு சாமியை கும்பிட்டு திருப்பியும் கீழே வந்து கவுந்தர்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு 3 நாள் ஆயிரும். அதுக்கு இல்லை 2 நாளில் முடிக்கணும்னா நீங்கள் ராஞ்சியில் வந்து ஸ்டே பண்ணணும். இல்லை 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பொறுமையாக உக்கிமத்துலேருந்தே கிளம்பி வந்து போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பாருங்கள், ஒரு சில இதில் வந்து கான்க்ரீட் போட்டிருப்பாங்க, ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடு வச்சுருப்போம்ல, அந்த ஓட்டோட சைஸுக்கு தான் வந்து கருங்கல் வச்சுருக்காங்க நிறைய வீட்டில். இப்போ நீங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய வீடு வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் வந்து அந்த ஓட்டுக்கு பதிலாக கருங்கல் வச்சு போட்டிருப்பாங்க. அது எப்படி அந்த மாதிரி டைல்ஸ் மாதிரி மேலே அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸை வந்து நான் அதே வாய்ஸ் இது எப்படி இருக்குமோ அதே மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா மியூசிக்கோடையும் இல்லை நான் பேசி போட்டாலுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குமே தவிர அங்கே எப்படி ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ அதனால அப்பப்போ இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நான் பேசுகிறேன். மற்றபடி நீங்கள் இந்த ரூட்டை வந்து அப்படியே என்ன வாய்ஸ் நாங்கள் கேப்சர் பண்ணோமோ எந்த எடிட்டிங்கும் இல்லாமல் அப்படியே நாங்கள் வந்து போடுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் மண் ரோடு மாதிரி தான். பார்த்தீங்கன்னா மண் ரோடு தானே கொஞ்சம் தார் ரோடு வருது. ஸோ இப்படி தான் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரோடு தான் இங்கே வந்து இருக்கும். இந்த ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டீப்பாக தான் இருக்கும். எல்லாமே 11,000-12,000 ஃபீட் ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ லேண்ட்ஸ்லைட் ஆகி சைடில் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க அந்த கல்லெல்லாம். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நாங்கள் நிறைய இடத்துல போயிட்டு வர்ற அப்போது சைடில் மட்டும்தான் லேண்ட்ஸ்லைட் ஆகும். அதாவது நம்ம போயிட்டு வரப்போ நம்மளுக்கு கீழே சைடில் அப்படி கீழே லேண்ட்ஸ்லைட் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, மேலேருந்தும் ஆகும். காலையில் போகிறப்ப வந்து ரோடு நல்லாயிருக்கும், சாயங்காலம் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து பாறை வந்து உருண்டு உளுந்து இருக்கும். அந்த மாதிரி இடமும் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் சைடில் கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கான்க்ரீட்டாக இருக்குது, அதனால ஒன்றும் ஆகிறதுக்கு வழி இல்லை. பட் சில கடைகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், இந்த டீ கடை அந்த மாதிரிலாம் சைடில் கட்டி வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் நாங்கள் திருப்பி வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலி லேண்ட்ஸ்லைடில் வந்து விழுந்து கிடந்துச்சு. ஸோ
அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸும் பார்ப்போம், நாங்கள் பார்த்துருக்கோம். அப்புறம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ லாரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய ஒரு வண்டியோ வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல அது வந்து துரு பிடிச்சி அப்படியே தான் கிடக்கே தவிர அதை வந்து எடுக்கிறதுக்கான முயற்சி வந்து இவங்க எதுவுமே பண்ணுறதில்ல. மேபி காஸ்ட் எஃபெக்டிவாக அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று அதை எடுத்தும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அவ்வளோ ஹைட்டில் அவங்களால எடுக்கவும் முடியாது. ஸோ இந்த ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான ரூட்ஸ் கிடையாது. பட் மோஸ்ட்லி அங்கே போகிற பில்கிரிம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸில் நிறைய மோஸ்ட்லி அவங்க மாட்டுறதில்ல. அதே மாதிரி இங்கே இருக்கிற டிரைவர்ஸோட டிரைவிங் ஸ்கில்ஸ் எல்லாம் செம்மங்க. ப்ராப்பராக அவங்களுக்கு தெரியும், அவங்கள நம்பி நம்ம வண்டியில் நம்ம ஃபஸ்ட்டு நாள் ஒரு 2-3 நாள் பயமாக இருக்கும். இப்போ இது மத்மகேஸ்வர் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ஜேர்னி. இதுக்கு முன்னாடி கார்த்திக் சுவாமி டெம்பிள், அதாவது முருகர் கோயிலுக்கு போகிறது வந்து இதை விட மோசமாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு இந்த ரூட்லாம் கொஞ்சம் பயமாக இல்லை. பட் ஆனால் ஃபஸ்ட்டு நாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஊர் ரோடில் பயணம் பண்ணிவிட்டு இந்த ரோடு போகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள் சைடில் கம்பி கம்பியாக போட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஆக்சுவலி சேஃப்டி பர்பஸ்க்காக தான். நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்காது மோஸ்ட்லி. ஏன்னா இங்கே வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிறதுனால நிறையா இடத்துல போகிற பக்கம் இந்த மாதிரி கம்பியாக போட்டு வச்சுருக்கிறதோ இல்லை ஏதாவது ஒன்று சேஃப்டி பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் இந்த வீடு பாருங்கள் கருங்கல் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த முன்னாடி போன வீட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து ஓட்டுக்கு பதிலாக கருங்கல் இதில் தான் வந்து இந்த மேலே போட்டிருக்காங்க. இந்த வீடும் பார்த்திங்கன்னா தெரியும் கருங்கல் மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அந்த மலை அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் விவசாயம் நிறைய பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாத்தியாக கட்டி வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே ஓன் வெஹிக்கிள்லையும் நிறைய பேர் வராங்க ஆக்சுவலி. பட் அவங்களுக்குலாம் டிரைவிங் நல்லா தெரிஞ்சிருக்கும், அவங்க வரலாம். நம்ம கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, ஓட்ட முடியாது இந்த மாதிரி ரோட்லலாம், நம்மளுக்கு கஷ்டம். ஆனால் இங்கே இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாமே ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இங்கே வண்டி எல்லாமே ஜீப் இந்த மாதிரி 4x4 வெஹிக்கிள் தான் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா மாருதியோட வண்டி நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் பெரிய கார்ஸை விட குட்டி குட்டி கார்ஸ் நிறையா இருக்குது, சின்ன சின்ன வண்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே மாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி நல்லா பெருசாக இல்லை, எல்லாமே ஹைட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்குது. இந்த ரூட்லாம் பாருங்களேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ரூட்டுக்கு அப்புறம் அடுத்தது எந்த இதுன்னே தெரியாது, ஒரு மாதிரி டெட் எண்ட் மாதிரி இருக்கும். சில ரூட்ஸ்லாம் நம்மளுக்கு கிட்ட போகிற வரைக்கும் அதனோட ரூட்ஸே ப்ராப்பராக நம்மளுக்கு தெரியாது. இவங்க இங்கே இருக்கிறவங்க வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும். நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீப்பாக இருக்குது ரோடு, பார்த்திங்கன்னா தெரியும். அதனால தான் இந்த கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. இந்த வீடியோஸ் எதுவுமே நான் எடிட் பண்ணலைங்க. அங்கே என்ன நாங்கள் பார்த்தோமோ, அங்கே என்ன எப்படி இருந்துச்சோ, அதை நாங்கள் என்ன வீடியோ எடுத்தோமோ அதை அப்படியே போட்டிருக்கேன். எந்த எடிட்டிங்கும் பண்ணல. அதே மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் தண்ணி பார்த்துருந்தீங்கன்னா பச்சை கலரில் இருந்திருக்கும். இங்கே நீங்கள் எங்கே போனீங்கனாலும் கீழே தெரியுது பார்த்தீங்களா அந்த வேவாக. அது வந்து ஆக்சுவலி பார்த்ததே கிடையாது, அது வந்து ஆறு. நீங்கள் எந்த மலைக்கு போனீங்கனாலுமே நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆறாக தான் இருக்கும்.
இங்கே ஃபுல்லாக இந்த ஆறெல்லாம் வந்து போய் தேவ் பிரயாக்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து சங்கமிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கங்கையாக மாறுது. இங்கே ஒரு இப்போது கேதார்நாத்னா மந்தாகினி ரிவர்னு நினைக்கிறேன், இப்போ மத்மகேஸ்வர்லேருந்தும் ஒரு ரிவர் வந்து உருவாகுது. அந்த மாதிரி நிறையா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வந்து உருவாகி நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஓடிட்டே தான் இருக்கும். எங்கே நீங்கள் போனீங்கனாலுமே ஃபுல்லாக தண்ணியாகவே தான் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து வந்து தான் தேவ் பிரயாக்ல வந்து கலந்து கங்கையாக மாறுது. இப்போ வந்து நம்ம ராஞ்சிக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஞ்சிங்கிறது வந்து ஒரு பெரிய ஊர்லாம் கிடையாது. பாருங்கள், இது இவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தா ஒரு 2-3 வீடு இருக்கும், அவ்வளோதான். இதுதாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு பாருங்கள், பயமாக இருக்கும் ஆக்சுவலி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்த்தாலே. அவ்வளோதான், நம்ம இறங்க ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கிட்டோம். ஸ்டிக் வேணும்னா வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஸ்டிக் எடுத்துக்கிட்டோம். ஷூஸ் வந்து ப்ராப்பராக போடுங்க, ஏன்னா இந்த ரூட்டை பாருங்கள், அதை பார்த்தாலே நல்லா வழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலி வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்காத, ஒழுங்காக ரூட்டை பார்த்து வான்ட்டு திட்டிகிட்டு இருந்தார். ஆக்சுவலி இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தாங்க இந்த மாதிரி ஒரு 200-300 அடிக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டீப் ரோடாக. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஓகேவாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு ரோடு. அதை இறங்கிட்டோன்னா அப்புறம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது இந்த ரோடு எல்லாமே. ஐயோ ரிஸ்கியானதுப்பா, கல்லெல்லாம் தட்டி விடுது. ட்ரெக்கிங் ஷூஸே தான் வேணுமானா ட்ரெக்கிங் ஷூஸ்லாம் தேவையில்லைங்க. பட் ஒரு ப்ராப்பரான ஷூ இருக்கணும் கண்டிப்பாக. இல்லைன்னா இந்த கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழுக்கும் அங்கங்கே. அதனால கொஞ்சம் நல்ல ஷூவாக வாங்கிட்டு போகிறது பெஸ்ட்டு. இனி அவ்வளோதான். இனி ரூட்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும், மற்றபடி ஓகேவாக தான் இருக்கும் ரூட்டு. இப்போ நாங்கள் போகிறப்ப நார்மலாக நாங்கள் என்ன கான்வர்சேஷன் பேசிட்டு போகிறோமோ, எப்படி நார்மலாக இருக்கோ அதை வந்து அப்படியே நீங்கள் பாருங்கள். இன்ஃபர்மேஷன் அங்கங்கே இது ஒரு ஊர் வந்ததுனாலோ இல்லை ஏதாச்சும் வந்துச்சுனாலோ நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இது வந்து ஒரு பெரிய ஃபால்ஸ், அங்கேருந்து பார்த்தாலே தெரியும். இதுதான் பாத்வே. இங்கிருந்து இந்த ஆப்போசிட்லேயே பெரியது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோதான் கேப் இருக்கும். 2 பேர் ஒரு சேரெல்லாம் நடந்து போக முடியாது. ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி அப்படிதான் போக முடியும். 2 பேர் லைக் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்டா அப்படி நடந்தெல்லாம் போக முடியாது. ஐயோ ரூட்ல கொடூரமா இருக்கே. ஐயோ பயமா இருக்கே. போங்க போங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செம்மையான லொக்கேஷன். ஆக்சுவலி கீழே ஆறு, அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆறு எப்படி போகுது, அந்த மலைகளே வந்து பார்த்திங்கன்னா வேவியாக ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் இந்த மாதிரி தான். தண்ணி வந்து இப்படி தான் நாங்கள் பிடிச்சிப்போம், அங்கங்கே இருக்கும். ஸோ அப்படி தான் பிடிச்சிப்போம். இங்கே வந்து நீங்கள் குதிரையில் போகிறனால போகலாம். ஒரு ஆளுக்கு வந்து 3000 இங்கிருந்து போகிறதுக்கு. இந்த பாப்பா மறுபடியும் பார்த்து நம்ம கூட தான் வந்தா. நீங்கள் வந்துடுவீங்களா, வந்து நம்ம கூட எங்கள் கூட ஸ்டே பண்ணிக்கோங்க நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தா. அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா 3 பேரும் போகிறாங்க. அவங்க வந்து குதிரையில் போயிட்டாங்க. நாங்கள் வந்து
எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறப்பே குதிரையிலையோ, அது ஆக்சுவலி குதிரை கிடையாது, குதிரை நம்ம ஊரில் இந்த கோவேரி கழுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. குதிரையில் போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு 6 கிலோமீட்டர் மட்டும் போனோம் நாங்கள். அதில் தான் இங்கே பாருங்கள், இந்த ஃபால்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி சும்மா ஆன் த வேல, இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ சும்மா ஆன் த வேல அப்படியே போனால் முன்னாடி பார்த்தா இருந்து ஒரு ஃபால்ஸு. அங்கே நிறைய பேர் ஆக்சுவலி குளிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு வே இருக்குது போகிறதுக்கு. குளிச்சுட்டு இருந்தாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எடிட்டிங் கிடையாது. அந்த தண்ணியே ஆக்சுவலி பச்சை கலரில் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், அது தேங்கி நிற்கிறப்போ மேபி கீழே இருக்கிற பாசியா தெரில. நான் அங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலுமே தண்ணியோட கலரே வந்து பார்த்திங்கன்னா பச்சை, பாசின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நார்மலாக கல்லில் ஓடுறப்ப கூட அது பச்சை கலரில் தான் இருக்குது. இவங்கெல்லாம் ட்ரிப்பு, அதாவது மேலே மத்மகேஸ்வர்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. வந்து இங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிருக்காங்க. நாங்களுமே திருப்பி வர்றப்போ குளிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் முடியல, ஏன்னா எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்கள் பிளான் போட்டது வந்து 2 நாள் பிளான் போட்டோம்க்கா. இப்போ நான் மத்தியானம் ஏற ஆரம்பிக்கிறோம், நைட்டு பூஜைக்கு போயிடுவோம், நாளைக்கு காலைல கிளம்பி வந்துடுவோம் அப்படின்னு போனோம். ஆனால் எங்களால் அது போக முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியல. பாதியிலே போய் ஒரு கிராமத்தில் ஸ்டே பண்ணிட்டு தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இதோ இங்கிருந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், இவ்வளோ தூரமாக அந்த கிராமத்துக்கு அப்படின்ட்டு. இந்த ஆறு பாருங்கள், குட்டி குட்டி ஆறு. நாங்கள் வந்து அக்டோபரில் போனோம். ஸோ அதனால் பெருசாக தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி பெஸ்ட்டு டைம்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் அக்டோபர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மற்றதெல்லாம் லேண்ட்ஸ்லைடு, தண்ணி, மழை பெய்யறதுனால அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அக்டோபர்னால் கொஞ்சம் குளிர் கொஞ்சம் இருந்துச்சு, பட் ஓகேவாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. லேண்ட்ஸ்லைடு அது இது அதிகமாக ஸ்னோ அப்படி இப்படி ஒன்றுமே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், கோயில் வந்து 6 மாதம் தான் திறந்துருப்பாங்க, 6 மாதம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த 6 மாதம் க்ளோஸ் பண்ணுறப்ப கேதார்நாத்லேருந்து மத்மகேஸ்வர்லேருந்து அந்த சிலையெல்லாம் கொண்டுட்டு வந்து உக்கிமத்தில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ பனிக்காலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலௌடும் கிடையாது. அந்த டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இப்போ ஏப்ரல்னா மேல வந்து நாங்கள் கோயில் திறக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கோயில் திறந்துட்டு அதுக்கப்புறம் நவம்பர் 14 அந்த மாதிரி, அதுக்குள்ளே தீபாவளி முடிஞ்சோடனேயுமே கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ரெஸ்ட் ரூம். ஆக்சுவலி நீங்கள் போகிற வழியில், மத்மகேஸ்வர் போகிற வழியில் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் இருக்குது. இதுதாங்க அந்த கவுண்டருங்கிற வில்லேஜ் வந்து இதுதான். நான் சொன்னால அங்கங்கே பைப் மாட்டி வச்சுருப்பாங்க ஃபால்ஸ்லேருந்து, இல்லை அந்த ஊற்று அந்த மாதிரி இது இருந்தாலும் அங்கங்கே பைப் மாட்டி வச்சுருப்பாங்க. அங்கங்கே நீங்கள் தண்ணி வந்து பிடிச்சிக்கலாம். சளி பிடிக்குமான்னு கேட்டால் கிடையாது, எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னா நாங்கள் 2 பேருமே சீக்கிரம் லைக் சளி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி டைப் தான். பட் ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் ஆகலை, ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பாறை. இதுக்குள்ளே ஆக்சுவலி நுழைஞ்சு தான் நம்ம அடுத்தது திருப்பியும் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டை வந்து நான் கையில் கழட்டி கொடுத்துட்டேன். 16 டிகிரி 17 டிகிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் உங்களுக்கு நடக்கிறதுனால அந்த ஃப்ரிக்ஷனில் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு வேக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி ஜர்க்கின்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலி முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூட்டு, நீங்கள் இங்கே வந்து கம்மியாக தாங்க ஆளுங்க போவாங்க. ரூட் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஆக்சுவலி எங்களுக்கு ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ரூட்டு. சொல்லப்போனால் இப்போ நாங்கள் போகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலி ரூட்டு. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃப்ளட்டில் பிரிட்ஜெல்லாம் சேதமாயிருச்சு. ஸோ அதனால திருப்பியும் கொஞ்சம் முன்னாடி வந்து இங்கே பாருங்கள், இங்கே பாத்வே மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே நீங்கள்
திருப்பியும் ஆத்துக்குள்ள இறங்கி வந்து தான் போற மாதிரி இருக்கும். இந்த ரூட் வந்து கொஞ்சமே கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா இங்கே பாருங்கள், இவ்வளோ நீங்கள் ப்ராப்பராக இறங்கி போகணும். ப்ராப்பரான ஸ்டெப்ஸும் இல்லை. அது அந்த பிரிட்ஜ் உடஞ்சி கிடக்குது பாருங்கள், அதில் பிரிட்ஜ் எல்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு ஃபார் டைம் பீயிங் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஃபார் டைம் பீயிங் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இதில் தான் நம்ம கிராஸ் பண்ணணும் அந்த ஆற்றை. இந்த குதிரை போச்சு பார்த்தீங்களா, குதிரையும் இதில் தான் போகும். அதனால் ஒன்றும் பயம் இல்லை, கிராஸ் பண்ணலாம். ஆக்சுவலி பார்க்குறக்கு வந்து தண்ணி கம்மியாக வர மாதிரி இருக்குது. அது எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், தண்ணி சத்தமே கிட்ட அப்படி இருக்கும். ओके भैया, धन्यवाद। हर हर महादेव। திருநெல்வேலி தமிழ். அந்த கவுண்டர் வில்லேஜ் தாண்டி வந்தால் இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. வில்லேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி லாட்ஜஸ் ஒரு 2-3 இருக்குது. ஓ, ரிஷிகேஷ் தமிழ் மே. இங்கே வந்து ஒரு சாமியாரை நாங்கள் பார்த்தோம். சும்மா அவர் கூட ஒரு கான்வர்சேஷன் சும்மா போயிட்டு இருந்துச்சு, அரகுர ஹிந்தியில். शिवानंदा। ओके, लेकिन तमिल नहीं सीखा नहीं है हमने। ओके, हिंदी थोड़ी इंग्लिश। ओ इंग्लिश। तमिल बहुत कठिन देखा मैंने, बहुत तमिल कठिन बहुत। थैंक यू। अच्छा, तो आज कहाँ रहेंगे? आज आप इधर ही रहना, ऊपर रह जाना। हाँ, आप ऊपर नहीं जा पाएंगे। यहीं पर लेफ्ट साइड में। हाँ, वहाँ पे इंग्लिश इंग्लिश। लेफ्ट साइड में एक क्या है, लॉज। लॉज इज देयर। होटल है, लॉज है। ओके, ठीक ठाक है, ओके, वहाँ रहेंगे। ओके। कल सवेरे अर्ली मॉर्निंग आराम से जाइए। एनी होटल्स इन मत्महेश्वर? यस, ओके। लेकिन देयर वेरी रश। रश, ओके, ओके। इसलिए वहाँ नहीं। You stay here. आशीर्वाद करो। तेरा नाम क्या? मेरा नाम क्या है? संजीव है। क्या नाम? नाम योर नेम? सुगन्या। सुकन्या। हाँ, गन्या नहीं, कन्या। बालसुब्रमण्यम। हाँ, मेरा छोटा नेम अनिल मित्र। बहुत सुंदर। थैंक यू। अच्छा, क्या करते हैं? What are you doing here? ऐसा है। अच्छा, बच्चे उठे नहीं हैं अभी? बेटा है। हाँ। कितने वर्ष का है? How much age? एज 6। वेरी गुड, बहुत बढ़िया, बहुत सुंदर है, बहुत सुंदर। अच्छा, ओके भाई। और किसका उपासना कर रहा है देवता का? किस लॉर्ड शिवा, किसको मानता है? लॉर्ड कार्तिक स्वामी। अरे सुब्रमण्यम। हाँ, हम भी बहुत अच्छा जाए। इसके लिए ஓகேங்க, அவர்கிட்ட நாங்கள் பேசி முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் எப்போவுமே இந்த ஆல் ஓவர் ட்ரிப்பில் பார்த்தது என்னென்னா, எங்கே நாங்கள் டவுன் ஆகி உட்காந்துட்டு இருந்தாலுமே யாரோ ஒருத்தர் வந்து எங்ககிட்ட ஏதாவது பேசுவாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ நாங்கள் சொன்னோம்ல, அந்த 4:30 5 மணிக்கு மேலே ஒரு டீ கடையில் வந்து உட்காந்து டீ குடித்தோன்னு சொல்லிட்டு. இங்கே தாங்க 10 ரூபா தான் டீ, ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதான் இருட்டாயிருச்சு, மேலே அந்த சன்லைட் பட்டு எப்படி மின்னுது பாருங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. அதனால இப்போ இந்த வீட்டில் தான் இவங்க தான் எங்களுக்கு வந்து ரூமை காலி பண்ணி இடம் கொடுத்தாங்க. இதுதான் ஆக்சுவலி, இதெல்லாம் தான் அவங்க வாடகைக்கு விட்டுருக்கிற ரூமு. 500 ரூபாய் ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு. அந்த ரூம்லலாம் இடம் இல்லை, ஸோ அதனால அவங்களோட பெட்ரூம் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. बाय बोल। ஆக்சுவலி ஒருத்தவங்க டாகை கூட கூட்டிட்டு வந்திருந்தாங்க ட்ரிக்கு. ரோமியோ குட் பாயா இருக்கா ரோமியோ.
ரூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக 4 கிலோமீட்டருக்கு மேலே போகிற மாதிரி இருக்குமோ 4 கிலோமீட்டர் கீழே வர மாதிரி இருக்குமோ அவர் சொன்னார் மட்டும். இதுதாங்க அந்த ரூமு. ஆக்சுவலி இந்த லேடி அவங்க அந்த வீட்டில் இருந்தவங்களோட ஓகே இதுதான் பெட்ரூமு. இது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அன்னைக்கு அங்கே படுத்துருந்தாங்க. அதுதான் அவங்களோட கிச்சன். நம்மளுக்கு இங்கே தான் அவங்க சமைச்சும் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து 1000 rupees பே பண்ணோம். ஏன்னா அவங்க வந்து அவங்க ரூமை காலி பண்ணி நம்மளுக்கு கொடுத்ததுனால. நைட் அப்புறம் எங்களுக்கு போகிறக்கும் வேறு இடம் இல்லாததுனால 1000 rupees பே பண்ணோம். ஓகே இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் பையன். அவங்க வந்து 2013 கேதார்நாத் ஃப்ளட்டில் கேதார்நாத் போனப்போ வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதனால இப்போ இந்த அம்மா இவங்களோட பொண்ணுங்களோட இங்கே வந்து இருக்காங்க. இவங்க ஸ்கூலுக்குன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் அந்த கவுந்தர்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வில்லேஜுக்கு தான் வேலைக்கோ இல்லை ஸ்கூலுக்கோன்னா அங்கே தான் போவாங்க. பாருங்க கீழே ஒரு வீடு, இந்த ஒரு வீடு, இவ்வளோதான் இங்கே இருக்கே. இப்போ காலையில் ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்மளுக்கு வந்து 7 கிலோமீட்டரு. 7 கிலோமீட்டர்னால் நம்மளுக்கு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி நேரம் ஆயிரும். அந்த அன்னைக்கு நைட்டு வந்து திருப்பியும் இருக்க முடியுமா அப்படின்னு எங்களுக்கு தெரில. அதனால மேலே போகிறக்கு மட்டும் இந்த லேடிகிட்ட சொல்லி நம்ம வந்து ஒரு குதிரையை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பேர்த்த நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ அதனால அவங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குதிரை வந்து நம்ம 5:30க்கே கேட்டிருந்தோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இங்கே சூரியன் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தாங்க எல்லாருமே வருவாங்க. ப்ராமிஸ் பண்ணுவாங்க 5:30க்கு வரோம், 4 o'clock வரோன்ட்டு. ஆனால் யாரும் வர மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் எவ்வளோ பே பண்ணோன்னா 1500 மொத்தம் 3000 பே பண்ணோம். நாங்கள் எங்கள் ஜேர்னி ஸ்டார்டிங்லேயே வந்து குதிரையில் போகக்கூடாது, நம்ம வந்து போகிறதே ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பு, அதில் வந்து இன்னொரு விலங்கை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் குதிரையில் போகவே கூடாது அப்படிங்கிறதான் எங்களோட டெசிஷனாக இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ரொம்ப இருந்துச்சு. நாங்கள் 2 நாள் அப்படின்னு போட்ட பிளான் வந்து 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த வந்து ஆப்ஷனை நாங்கள் எடுக்கலைன்னா இன்னும் கஷ்டமாக போயிருக்கோம். ஆனால் ஒரு கில்ட்டி கான்ஷியஸோடு தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். பட் ஆனால் கேதார்நாத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே எங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம், ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகலை. ஏன்னா இங்கே வந்து ஒன்ஸ் இன் அ வைல் தான் இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த குதிரையுமே ஒன்ஸ் இன் அ வைல் தான் மேலே போயிட்டு கீழே வருது. பட் கேதார்நாத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் 24 hours அப்படி ஒரு 5000 குதிரைக்கு மேலே அங்கே நிற்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குதிரைங்களோட வேலையே அங்கே அதுதான். குதிரைன்னா நம்ம ஊரில் இந்த கோவேறு கழுதைன்னு சொல்லுவாங்கள்ல, குதிரையும் இருக்கும் அதுவும் இருக்கும். ஸோ இந்த 2 வச்சு தான் இவங்க இங்கே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு 6 கிலோமீட்டருக்கு மட்டும் நாங்கள் போகிறக்கு மட்டும் குதிரை எடுத்துக்கிட்டோம். நான் போகிற வழி ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா அந்த குதிரை வந்து ஒரு ப்ராப்பராக நடக்கவே இல்லை. எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அது ஓரத்தில் போய் கால் வச்சு அங்கே பாருங்கள், அது எங்கே போய் கால் வைக்குது பாருங்கள். ரொம்ப ஓரத்துலேயே தான் போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு எப்படி பயம் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் இறக்கி விட்ருங்க, நான் வந்து அந்த குதிரையில் போகிறேன், அவர் வந்து இந்த குதிரையில் வரட்டும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்கே. இங்கே பாருங்கள் அது பாட்டுக்கு ஓடிருச்சு, எங்கே போகுது பாருங்கள். அந்த ஓரத்துலேயே போயிட்டு இருந்துச்சுங்க. அது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் எப்படியும் அந்த 6 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். இந்த பயத்துக்கு நீங்கள் வந்து நடந்தே போயிடலாம். எது சேஃப்டின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நடந்து போகிறது தான். நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இருட்டில் வந்து பனி கரடினாலேயோ இல்லை இங்கே இருக்கிற மிருகங்கள்னாலேயோ யாருக்குமே எந்த பில்கிரிம்ஸ்க்குமே எதுவுமே ஆனதில்லை. பட் ஆனால் குதிரையில் போனவங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. கேதார்நாத்தில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி குதிரை வந்து கீழே விழுந்ததில் அவங்க லைக் பாஸவே ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. ஸோ எது சேஃபஸ்ட் வேன்னா நடந்து போகிறத நான் சொல்லுவேன். முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் போகலாம். ஆனால் குதிரை வந்து கண்டிப்பாக நான் ஓகேவான்னு கேட்டால் கண்டிப்பாக ஓகே இல்லை. ஏன்னா அது கீழேலாம் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அது வேகமாக வரும், முன்னாடி இருக்கிறவங்களெல்லாம் இது பண்ணாது, இடிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். வயசானவங்களுக்கு கண்டிப்பாக குதிரை செட்டே ஆகாது. ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கை கால்லாம் வலி எடுத்துரும் அவங்க வர்றதுக்குள்ளே.
இப்ப 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க. ஒருத்தரே கூடையில தூக்கிட்டு போவாரு. அந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ம் தோனியா தோனியா ஏதோ சொல்லுவாங்க அதுக்கு பேரு. எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் அதுல கூட நீங்க போறனா போலாம். வயசானவங்க. கேதார்நாத்துக்கு வந்து பிரச்சனை இல்லங்க. நீங்க ஹெலிகாப்டர்ல கூட போய்க்கலாம். ரூ. 3000 கட்டுனா குதிரைக்கு ரூ. 2100. ஹெலிகாப்டருக்கு வந்து ரூ. 3000 தான். பட் டிக்கெட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். We'll ஆனா try நீங்க it. This is ஹெலிகாப்டர் தான் பெஸ்ட் வே. where இல்லைன்னா is நடந்து போங்க. Debashish? Your daughter. இந்த குதிரை பாருங்க. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. Oh, யாரையும் கண்டுக்கல. இந்த இடம்லாம் ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடம் வந்து பாத்தீங்கன்னா டெட் எண்ட் மாதிரியே இருக்கும். okay, okay. ஓகே, இது அந்த வெஸ்ட் பெங்கால் ஃபேமிலி நம்மளுக்கு முன்னாடியே அவங்க முந்தின நாள் நைட்டே வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பூஜைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டுட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம். இதுதாங்க மத்மகேஸ்வர். ஆக்சுவலி இந்த இடமே ரொம்ப அழகா இருந்துச்சு. போன கேதர்கள்லயே நாங்கள் ருத்ரநாத் போக முடியல. 4 இடம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 4 இடத்துலையுமே ரொம்ப அழகான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மத்மகேஸ்வர் தான் சொல்லுவேன். உங்களுக்கு எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு அப்படின்னாலுமே அது மத்மகேஸ்வராக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் பூஜைக்கு போய் உட்கார்ந்த உடனேயுமே பூஜாரி வந்து என்ன சொன்னாருன்னா, ஆக்சுவலி இவர் வந்து வேட்டி கட்டிட்டு வந்திருந்தாரு. ஸோ அந்த வேஷ்டியை பார்த்தோன்னே அவர் வந்து தமிழா வணக்கம் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அதுலேயே எங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஹிந்தியில் தான் பேசினார். கொஞ்சம் கொஞ்சம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. நாங்கள் போனது வந்து நவராத்திரி டைமு. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, நவராத்திரி டைமில் வந்து சிவனை பார்க்க வர்றதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த டைமில் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கடவுளோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் இங்கே வந்து வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்தாரு. அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்களே மெஸ்மரைஸ் ஆயிடுவீங்க. அந்த பிளேஸ் அந்த மாதிரி இடம். சுற்றியும் கிளேஷியர்ஸ், நடுவில் கோயில், ரொம்ப ஒரு அழகான இடம். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து கொடுக்கும் மத்மகேஸ்வர் மற்ற எந்த கோயிலை விடமே. இன்னொரு ரீசன் என்னன்னா கூட்டம் கம்மி. இங்கே அதிகமாக ஆளுங்க இல்லை. அதுவும் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்தோடனே என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட் நீங்கள் பூஜை சாமானை வந்து இந்த மாதிரி அங்கங்கே வச்சுட்ருப்பாங்க. இந்த மாதிரி வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கங்கே நீங்கள் எங்கே இருக்கோ அங்கே போய் வாங்கிக்கலாம். ஒரு 200 என்னமோ தான். அந்த பூஜை சாமானை வாங்கிட்டு பூஜையை முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கே அந்த பூஜை சாமானை வாங்கினீங்களோ அங்கேயே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து இது வந்து இங்கே தான் போய் பூஜை சாமானை வந்து வாங்கினோம். ஒரு 200 rupees கொடுத்தோம். இவங்க வந்து பூஜைக்கு என்னென்ன தேவையோ அது வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. பூஜை சாமான்னா தேங்காய் பழம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு சிவப்பு துணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஒயிட் கலரில் கல்கண்டு மாதிரி குட்டியாக இருக்கும் அது, அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்புறம் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு ஒரு டாக் வந்து கூடவே இருந்துகிட்ருக்கோம். ஆல் த்ரூஅவுட் த ஜேர்னி எங்களுக்கு ஒரு டாக் வந்து எங்கள் கூடவே இருந்திருக்கு. இது வந்து நான் அவ்வளோதான். இந்த பூஜை சாமானை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். தமிழ்நாடு. இங்கே வந்து ஆக்சுவலி நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. நம்ம எந்த ஊர்லேருந்து வர்றோம் அப்படிங்கிறது வந்து இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்ம. கண்டிப்பாக பண்ணிட்டு தான் போய் அங்கே சாமி கும்பிடணும். இதாங்க அந்த கோயில். ஆக்சுவலி கோயிலில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அதனால பெருசாக நம்ம கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எந்த கேதர்லையுமே எங்களால் ஃபோட்டோவில் காமிக்க முடியாது. உள்ளேயுமே ரொம்ப ரொம்ப அந்த வெள்ளி பாத்திரம் அது விளக்கு, குத்து விளக்கு அந்த மாதிரி வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. டெக்கரேட் பண்ணியிருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா எல்லாமே இங்கே சுயம்புலிங்கம், பெருசாக டெக்கரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மத்மகேஸ்வரோட. இது வந்து பார்த்திங்கன்னா சாக்ரட் வாட்டர். நம்ம ஆக்சுவலி அதை தொடக்கூடாது அந்த தண்ணியை. அவங்க வந்து தீர்த்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சி தருவாங்க. அங்கேயே போட்டிருப்பாங்க டு நாட் டச் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பயமா
கோயிலை சுற்றி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஆக்சுவலி இது வந்து நான் கொஞ்சம் அவரை பிடிச்சிட்டு வர சொன்னேன். வீட்டுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வீட்டில் வச்சுருக்கோம். இங்கேருந்து ஆக்சுவலி மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு லேக் மாதிரி இருக்குது. இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் மேலே போகணுன்னா இதுவும் இங்கே தான். இங்கே அங்கே வந்து நிறைய பேர் போவாங்க. இங்கே வந்து ஸ்டே பண்ணுறவங்கலாம் நிறையா அங்கே போவாங்க. நம்ம வந்து போக முடியல. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு மட்டும்தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோம். இங்கேருந்து திரும்பி போகிறக்கு ஒரு 15 நாள் அப்படின்னு வச்சுட்டு வந்தோம். ரிட்டன் டிக்கெட்டே ஆக்சுவலி நாங்கள் புக் பண்ணல. எப்போ நம்ம ட்ரிப்பை முடிக்கிறோமோ அப்போ நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணல. ஸோ இங்கேயே ஒரு நாள் எங்களுக்கு டிலே ஆனதுனால நாங்கள் மேலே போகல. சாமி கும்பிட்டு வந்துட்டு இங்கே சாப்பாடுறதுக்காக உட்காந்தாச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி ஆசிரமம்ல இருந்தெல்லாம் வருவாங்க. ஆக்சுவலி இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமம்ல இருந்து வந்தவங்க தான். இந்த மாதிரி டென்ட்டு போட்டு கூட ஸ்டே பண்ணுறாங்க. பட் குளிராக இருக்குங்க. ஸோ ரூமில் ஸ்டே பண்ணுறது தான் பெஸ்ட்டு. Har Har Mahadev. Om Namah Shivaya. You reached. Yeah. Okay, po. She's complaining about her tennis classes. Oh, so you're not feeling bad about walking? I think that is அவ்வளோதாங்க. இனி எல்லாமே கீழே இறங்குற மாதிரி வீடியோஸ் தான். அப்படி நார்மலாக நாங்கள் என்னென்ன பேசிட்டு போகிறோம் அந்த மாதிரி வீடியோஸ் தான். நீ கண்டினியூ பண்ணுறதுனா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஓவரால் இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். இன்றைக்கி வந்து மத்மகேஸ்வர் முடிச்சாச்சு. கீழே இறங்கி போய் நாங்கள் கவுண்டரில் வந்து ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் கிளம்பி போனோம் நாங்கள். ஓகே, அதில் வந்து நாங்கள் இன்னொன்று என்ன பண்ணோன்னா, இங்கே வந்து ஷார்ட் ரூட்டுன்னு இருக்குங்க. இப்போ கீழே இப்படி இறங்கி போகாமல் நீங்கள் வந்து கீழே இறங்குறது கஷ்டம், மேலே ஏறுறது கொஞ்சம் ஈஸி. ஆக்சுவலி நீங்கள் அந்த ஜேர்னியோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி வந்து தான் மேலே ஏறி இருப்போம். ஸோ அதனால இங்கிருந்து போகிறப்ப நம்மளுக்கு ஏற்றம் தான் மேலே கடைசி ஒரு 5-6 கிலோமீட்டர். நாங்கள் என்ன பண்ணோன்னா ஹைக்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ப்ராப்பரான ரூட்டில் போகாமல் ஷார்ட்கட்டில் போகிறோன்னு மேலே ஏறி போயிட்டோம். ஆனால் கடைசியில் வந்து நாங்கள் ப்ராப்பரான டெஸ்டினேஷனே ரீச் ஆகிட்டு கூட நாங்கள் என்ன நினச்சிட்டோன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஏறிட்டே இருக்கோம் மலை மேலே. ரூட்டே தெரில எங்களுக்கு. அப்புறம் பயம் ஆகி சரி வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு கீழே வந்துட்டோம். வந்து கொஞ்சம் அந்த பக்கம் போய் முன்னாடி பார்க்குறோம், ரான்சியில் வண்டி நிற்கிறதெல்லாம் தெரியுது. ஸோ நாங்கள் எவ்வளோ டைமை வந்து ஷார்ட்கட் மூலிமா சேவ் பண்ணுவோம், அவ்வளோ ஒரு 3/4 மணி நேரத்தை வந்து மேலே மலையை ஏறி வேஸ்ட்டும் பண்ணிட்டோம். ஓகேங்க, நீங்கள் வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். That you are so nice. Yeah. Okay. Vinod Panwar. Now I'm saying that I'll put this. I'll put him in YouTube, saying that while coming they can have tea here. Thank you so much, भैया. शुक्रिया. भैया उधर से इलेक्ट्रिसिटी है ना? इलेक्ट्रिसिटी, करंट, पावर. चार्ज. हाँ. हाँ. ओके. बाय भैया. हर हर महादेव.
ஓகே ஓகே. பிரிட்ஜு போட்டாலும் மழை காலத்துலலாம் என்ன பயமா இருக்கு இதெல்லாம் பார்த்தாலே. அந்த 100 ரூபா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதும்மா. தண்ணி லைனில் குடிக்கணும். தண்ணி குடிச்சிங்கன்னா நடக்க முடியாது. தங்க பண்ணி தண்ணி ரொம்ப குடிச்சுன்னா நிதாயிரம் முட்டுச்சு. हर हर महादेव, हर हर महादेव. हर हर महादेव. முடியாது.
हर हर महादेव. Kuchi. Oh, it's so small. போவாங்களாட்டு இருக்கு. ஜாமானம் ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. நடந்துருச்சு. 12th. Where is your school? GIC Ranchi. Oh, Ranchi. So daily you Gonda to Ranchi? Half an hour? How come da? For us it's taking 3-4 hours. 1 hour. 1 hour? Ranchi to Gonda? Oh, it's good. We'll call to your father. We have your number. हर हर महादेव. हर हर महादेव. You okay? Don't worry. हर हर महादेव. 6-7 hours. Horse. Going up मंदिर 6-7 hours in horse. थोड़ा डिफिकल्ट है, हमारा थोड़ा डिफिकल्ट है तुमको. हाँ ऊपर केदार मंदिर. ठीक है, हाँ बाय.
அவ்வளோதான் மத்மகேஷ்வர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லேஸ் எத்தனை ரூபா ஜாஸ்தியா? ஓகேவா? டபுள். भैया उधर मैं तमिलनाडु से मैं हाय किधर है भैया तुम्हारा काम किधर है? ओ ओके ओके हाँ ओ ओके ओके हाँ उकी मत एक दिन ओ गुड 6 hours हाँ ओ गुड गुड इधर जाओ हाँ We came 11 o'clock here. For the last 2 hours we are waiting. Nobody came. He said only, I will start at least 7. your prayers completed? You slept? We slept well. Good. How was Mandir? Mandir was really great. Okay. Do you have a happy journey? Yeah. She is having lot of pain in the legs. Who is it? No, she is feeling the pain. You okay? So you enjoyed there? Yes. Good. Actually, Didn't from you Bandoli we feel came. scared? No. No, while going on the horse, no, actually we came from Bandoli to Mandir, no, we just took horse and we came. It was so scary. Are you not scared? No. The horse was walking, on the edge of the road. Yeah. So you didn't feel? No. So he was okay? But when I see you, I forgot all my tension. Seriously? Yes. Good. I'm so happy. And I am happy to see you. Oh, great. We are also, I'm so happy.
Hey, we came, huh? Did we reach? Okay. आप खुद नहीं पहुंच सकते। Hey man, it's a baby mountain. Why do people say that it's a growing mountain or baby mountain, Himalayas? ஆனா கீழெல்லாம் வீடு இருக்கு பாரு. For them it's all okay to reach the houses. But net is available everywhere. 1 second, I'll just check. Where da? Uncle, did you see all the 12? 12 Jyotirlingas are there in India, right? The name of all. Oh. But have you seen? Rameswaram, Ah. Baidyanath. Oh. बैद्यनाथ तो हिमाचल वाला मगर बैद्यनाथ है देवघर में। देवघर में। That is the original. जो देवघर में है वो ज्योतिर्लिंग है। दादा ज्योतिर्लिंग है।
drop. Okay. Okay.